இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் யெகோவா சபையோர் கல்வாரி சபையின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரசங்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அநேக வாலிபர்களாக இருக்கட்டும், அநேக விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், பாவத்தில் சிக்கி அந்த பாவத்தை விட்டு மேற்கொள்ள முடியாமல் அதே பாவத்திலே கிடந்து சாத்தான் கைப்பிடியில் வசமாக சிக்கி கொண்டுள்ள அநேக பிள்ளைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த பாவத்தை விட வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் ஆனால் அதை மேற்கொள்ள முடியாமல் அதே பாவத்திலே சிக்கி அழிந்து நாசமாகி கொண்டுள்ள ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை மேற்கொள்வது மிகவும் எளிதான ஒரு காரியம். தேவ கிருபை இருந்தால் அதை ஈஸியாக மேற்கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை அந்த பாவம் செய்துவிட்டால் அது நம்மை ஆக்கிரமித்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய் என்று தூண்டுகிற சாத்தான் வசத்தில் சிக்கிக்கொண்டு அதே நேரத்தில் மாம்சத்துக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கட்டும் சிக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக விசுவாச பிள்ளைகள். அதே நேரத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிறார், தாமதம் பண்ணார். அதற்கு முன்பாக நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. காலம் மிக சமீபமாக இருக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால் மாற வேண்டியது நாம தான். சீக்கிரம் மாறி அவர் வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அநேக பிள்ளைகள் ஒரு முறை பாவம் செய்துவிட்டால் அதே பாவத்திலே மீண்டும் இந்த பாவம் தானப்பா, ஒரு தடவை தானப்பா நான் தேட்டருக்கு போனேன். அநேக வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு முறை தானப்பா நான் தேட்டருக்கு போனேன், என்ன மறுபடியும் போய்க்கலாம், ஒரு முறை தானே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் பப்புக்கு போனோம், மறுபடியும் போயிடுவோம் அப்படி என்று வேதாகம வார்த்தைகளை நகைத்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம், ஒரு ஆசை மனதிற்குள் இருக்கலாம். ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியாமல் மீண்டும் அதே பாவத்தில் சிக்குண்டு உலக இச்சைகளுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து சிக்குண்டு செல்கிற பிள்ளைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வாலிப பையன் ஒரு பாவத்தில் விழுறான். அவனுக்கு ஒரு பாவம் ஆக்கிரமித்து கொண்டது. அவன் அந்த பாவத்தை செஞ்சிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனே வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான். பையன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பப்புக்கு போயிட்டான். அவன் தண்ணி மதுபானம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவத்தை தன் பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்று அவன் மனம் ரொம்ப துடிக்கி, எப்படியாவது பெற்றோர்கிட்ட சொல்லிட வேண்டும் என்று ரொம்ப துடிக்கிறான். அவன் அந்த பெற்றோர்கிட்ட அவன் சொல்லிட்டான் அந்த பாவத்தை. அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டான், அப்பா அம்மா நான் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன். ஒரு பெற்றோர்கள் அந்த பாவத்தை அவன் பண்ணிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டிலே நீங்கள் வச்சுக்கோங்களேன், இப்படி நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன். வீட்டில் ஒரு வாரம் சாப்பாடு கிடையாது, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க. பையன் எப்படி பாவம் பண்ணிட்டானே அப்படி உள்ளம் குங்குறும். ஒரு பெற்றோர்களுக்கு உள்ளம் அப்போ அந்த அளவுக்கு குங்குறும். தன் பையன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் சிக்கிட்டானே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுந்து விட்டானே, அவங்க மனம் வேகம், அழுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. அதே நேரத்தில் நம்ம மேலேயும் ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு உலக பிரகாரமான பெற்றோர்களுக்கே தன் மகன் மேலே இவ்வளோ ஆசை இருக்கும் போதில் அவன் மகன் பாவத்தில் விழுந்துட்டான் என்ற ஒரு தவிப்பு இருக்கிற நேரத்தில் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம பாவம் செய்யும்போது ஒரு முறை செய்யும்போது தான் மகன் தன்னிடம் ஒப்புரவாகுவான். அடுத்த முறை செய்யும்போது எப்பா இப்போமாச்சும் வந்துடுவான்ப்பா என்கிட்ட அவன் கண்டிப்பாக சொல்லுவான், அந்த பாவத்தை பண்ணிட்டே ஏசப்பா என்னை மன்னிங்க அவன் சொல்லுவான் என்று எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் போதும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லைங்க, அவர்கிட்ட ஒப்புரவாகிருங்க, சரண்டர் ஆகிட்டா அந்த பாவத்தை விட்டு மேற்கொள்வதற்கான கிருபை அவர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1:9 அழகா சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாகவே இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. உங்கள் பாவத்தை இன்னைக்கே போய் அவர்கிட்ட அர்ப்பணிங்க. அவர் அதை மாற்றி அமைத்து உங்கள் சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட உலக இச்சைகள், உலகத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அதை மேற்கொண்டு உங்களுக்கானதை சந்திக்க உங்களை சிறந்து நிற்கும்படி செய்ய, உலக இச்சைகளுக்கு விலகி பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறாருங்க.
பிப்ளிக்கலேருந்து ஒரு 2 எக்ஸாம்பிள், நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒன்று, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒன்று, ஒரு 2 எக்ஸாம்பிளை இந்த பாவத்தை மேற்கொண்டு இந்த ஒப்புரவாகி வந்து ஒரு 2 எக்ஸாம்பிளை ஷார்ட்டாக முடித்து இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேங்க. ஒன்று வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் பாவிகள் ஆயக்காரர்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசப்பா ஒரு நாள் ஊமையை சொல்லும் போச்சுல, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 குமாரர், ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்கோங்களேன், 2 குமாரர்கள் இருக்காங்க. அந்த மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. ஏசப்பா இந்த ஊமையை சொல்ல ஆரம்பிக்காங்க. 2 குமாரர் இருக்காங்க. அதில் வந்து இளைய குமாரன் தன் அப்பாவிடம் வந்து உலக ஆசைனாலும் உலக இச்சையினாலும் ஆசைப்பட்டு, எப்பா சொத்துல பாதி பங்கு நீங்கள் எனக்கு பிரித்து தந்துருங்க, நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே அப்பாவும் அந்த சொத்துல பாதி பங்கு பிரித்து இளைய மகனுக்கு கொடுத்துட்றாரு. இளைய மகன் கொடுத்த உடனே அவன் ஒரு தூர தேசத்துக்கு, ஒரு அந்நிய தேசம், ஒரு ஃபாரினாக இருக்கலாம், இந்த காலகட்டத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு அந்நிய தேசத்துக்கு, புற தேசத்துக்கு போகிறான். அங்கே போய் கொஞ்ச நாள் அப்படி சஞ்சரிக்கிறான், அவன் நண்பர்களோடு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, உலக இச்சைகள், உலகத்துக்குரிய காரியங்கள், மாம்சரீதியான காரியங்களை, தன் பணத்தை எல்லாம் செலவழிக்கிறான். ஒரு காலகட்டத்தில் ஒரு பைசா இல்லாமல், பணம் இல்லாமல் தவிக்கிறான். எல்லாரும் அவனை விட்டு பிரிஞ்சு சென்றுட்டாங்க. ஒரு வேதனையான காலகட்டம், அவனால் முடியல, பஞ்சத்தினால் அவன் கொடிய வேதனைப்படுற ஒரு காலகட்டத்தில் இருக்கான். அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த நாட்டில் ஒரு மனிதன்ட்ட போய் ஒட்டி கொள்கிறான். அவன் வயலில் பன்னிகளை மேய்க்கிறான். அவனுக்கு கொஞ்சம் பன்னிகள் இருக்குது. அந்த பன்னி வந்து தவிடு திங்கும். அந்த தவிடு கூட இவனுக்கு கிடைக்காமல், அந்த தவிடை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலைமைங்க அவனுக்கு. ஒரு தவிடு கூட கிடைக்காமல் அவன் அப்போ தான் யோசிக்கிறான், சார் எங்கள் அப்பா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்து அவ்வளோ பெரிய இதாக இருக்காங்க, இப்போ கூட எங்கள் அப்பா நிறைய பேருக்கு வேலை கொடுக்காங்க, ஆனால் நான் உலக இச்சைகள், உலக ஆசைகள், உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மறந்து என் வீட்டையே விட்டு நான் இப்படி வந்துட்டேனே அப்படின்னு அவன் உள்ளம் தவிக்கி, அவன் உள்ளம் அங்கலாய்க்கு. அப்போ தான் வீட்டுக்கு மறுபடியும் போகிறான். அவங்க அப்பாவை பார்க்குறான். அவன் என்ன நினச்சிட்டு போனான்னா, சரி இனிமேல் நான் ஒரு மகனாக போகிறேன், ஒரு வேலைக்காரனாவது போகிறேன், ஒரு வேலை செஞ்சால் கூட எனக்கு அங்கேருந்து ஒரு சாப்பாடு, வயிற்றுக்கு சாப்பாடு, பைசா கிடைக்குமென்னு தான் போகிறான். ஆனால் அவங்க அப்பா அவனை பார்த்து சொல்கிறாங்க, எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படாமல் ஒரு கூலிக்காரனாக ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். உடனே அவன் தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கட்டி தெளிவி அணைத்துக் கொள்கிறான். அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறான். அவனுக்காக விருந்து பண்ணுறான். அவனுக்காக மோதிரத்தை, அநேக ஆயத்தம் அவனை பண்ணி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் தன் மகனாக ஏற்றுக் கொள்கிறான். இதுல இருந்து என்ன புரியுதுங்க, அவன் ஒரு பாவம் பண்ணிட்டான், ஒரு சர்க்கிள் ஆயிட்டு. இந்த சர்க்கிள்ல இருந்து அவன் மீண்டும் அவன் உணர்ந்துட்டான். உணர்ந்து அவன் அப்பாட்ட வாரான். இதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போதும், என் மகன் இந்த தடவையாவது என்கிட்ட வந்துட மாட்டானா, எப்பா இந்த தடவையாச்சும் வந்துடும்ப்பா, கண்டிப்பா இந்த தடவை வந்துடும். ஒவ்வொரு நாளும் அவர் கான்ஃபிடென்ஸாக நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த ஒரு நம்பிக்கை நிமித்தமாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு முறையும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை ரிப்பீட் ஆகி, ஆனால் ஒரு உணர்வே இல்லாமல் அவரை மறுதளித்து கொண்டே ஒவ்வொரு நாளும் அவரை கஷ்டப்படுத்தி வேதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுமா? ஒரு நிமிஷம் எந்த பாவமாக இருக்கட்டும், அவர்கிட்ட ஒப்புரவாகிருங்க, அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டா அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான கிருபையை தருவார். உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாக, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை அவர் உங்களுக்கு மன்னித்து தர உண்மையும் நீதியும் உள்ள தேவனாகவே இருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் தாவீது என்பவன் யார் என்று எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தாவீது என்பவன் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவன். இந்த ஆடு மேய்ப்பவனை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேலை நகைத்த, இஸ்ரவேல் மக்களை ஏளனமாக பார்க்கப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு ராட்சதனாகிய கோலியாத்து, அப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தை கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற சின்ன தாவீதிற்கு முன்னால் அப்பேற்பட்ட ஒரு கோலியாத் குப்பையாகத்தான் திகழ்ந்தான். அதற்கப்புறம் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். ஒரு மேய்ப்பன்லேருந்து ஏசப்பா அவனை ஆசீர்வதித்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கான். ஒவ்வொரு நாள் இப்படி தான் அவன் வீட்டில் இருக்கும்போது சாயங்காலம் டைமில் அவன் மொட்டை மாடியில் நின்று அப்படியே உலாவி கொண்டு இருக்கும்போதுல அவன் அப்படி மேலேருந்து பார்க்கும்போது பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணை ஸ்தானம் பண்ணி கொண்டிருக்கிற பெண்ணை அவன் பார்க்குறான். வேதாகமத்தில் ஸ்தானம் பண்ணி அந்த அப்படி ஒரு அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே அவள் ரொம்ப
அழகுள்ளவனாக இருந்த உடனே இவனுக்கு அவனை கொஞ்சம் பிடிச்சு போயிருக்கு. அவன் பிடிச்சு போன உடனே தன் வேலைக்காரங்களை விட்டு ஆள் அனுப்பி அவளை கூப்பிட்டு வர சொல்கிறான். அவள் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பாவத்தில் ஈடுபடுறாங்க. பாவத்தில் ஈடுபட்டதுக்கப்புறம் அவளை அனுப்பி விட்டுட்டான். இப்படி அனுப்பி விட்டதுக்கப்புறம் சில நாள் கழித்த பிறகு அந்த பத்சேபாளுடைய மனைவி, பத்சேபாளுடைய ஹஸ்பண்ட், பத்சேபாளுடைய கணவன், அவன் தான் உரியா. அவன் தாவீதின் அரண்மனையில் தான் ஒரு வேலைக்காரனாக ஒரு சேனையில் இருக்கான். அவன் அரண்மனையில் தான் இவன் வேலை பார்த்து கொண்டு இருக்கான். அந்த பாவம் மட்டும்தான் தாவீது செஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பத்சேபாளுடைய பாவத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் உரியாவை ஒரு சதி திட்டம் பண்ணி அவனை உரியாவை ஒரு யுத்தத்தில் ரொம்ப இந்த இடத்துல விட்டா கண்டிப்பாக செத்துருவான்னு என்று தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் தாவீதோடைய சேனையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டு அவனை அடிக்கப்பட்டு அவனும் செத்துட்டான். இப்படிப்பட்ட அநேக பாவத்தில் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைத்து பாவத்தில் ஈடுபட்டு அவன் கணவனையும் கொன்று இப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்குள்ளான ஈடுபட்ட தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியினால் இயேசு கிறிஸ்து கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி என்பது அவன்கிட்ட சொல்கிறான். இப்போ நீ இந்த பாவத்தில் ஈடுபட்டுட்டிய, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொன்னோடனே தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பாவத்தில் ஈடுபட்டு அவன் கணவனை கொன்று இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நீ ஈடுபட்டியது எவ்வளோ பெரிய தப்பு. ஏசப்பா உன்னை நம்பி ஆசீர்வதிச்சு, கர்த்தரை நம்பி உன்னை ஆசீர்வதிச்சு எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை உனக்கு தந்திருக்கிறார். நான் அதை தவறாக பண்ணி இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை செஞ்சுட்டாயே என்று அவன் சொல்லும் போது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நீ சாகாதபடி கர்த்தரும் பாவம் நீங்கள் செய்தார் என்று அவன் சொல்கிறான். ஆனாலும் தாவீதுக்குள்ள ஒரு கஷ்டம், வேதனை. அவன் ஒப்புரவாகிறான். ஏசப்பா கர்த்தாவே, நான் தெரியாமல் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன்ப்பா, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய பாவத்தை அவன் பண்ணிட்டான், ஏசப்பா மன்னிக்க மாட்டாங்கன்னு தானே நினச்சிருங்க. ஆனால் மன்னிச்சாங்க அவனை. அவன் வாழ்க்கையில் அதற்கப்புறம் அநேக கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவனோட ஒரு பிள்ளை இறந்துச்சு. அதற்கப்புறம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. ஆனாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கான தேவன் கிருபையை கொடுத்தார். இது மாத்திரம் இல்லாமல் சாலமோன் என்கிற ஒரு குழந்தையும் அவனுக்கு கொடுத்தார். அவனை மிகவும் ஏசப்பா அதிகமாக நேசிச்சாரு. இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் சந்ததியில தாங்க பிறந்தார். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் ஏசப்பா. தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்திருக்கிறார். அவன் அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்தான் அவனை மன்னித்து அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்காத தேவன் இல்லை, ஒப்புரவாக்கிட்டால் அந்த பாவத்தை அவர் மன்னிப்பார். தாவீது செய்த பாவம் எவ்வளோ பெரிய கொடிதான ஒரு பாவம். ஒரு பெண்ணிடம் பாவத்திற்குள்ளாகப்பட்டு அவன் கணவனை கொன்று அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் ஈடுபட்ட தாவீதிற்கு அவன் ஒப்புரவாகினதற்கு பின்னால் அவன் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கான கிருபை தேவன் கொடுத்து அவனை அதிகமாக தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. அநேக பாவத்தில் ஈடுபடும் போது கஷ்டம், வேதனை, அது எப்படி திருந்துவோம் என்று யோசனை நமக்குள்ளே வரலாம். ஆனால் உன்னையும் எல்லாரும் பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கே மனம் பாருங்க, அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இன்னைக்கும் இரக்கம். நீதிமொழி 28:13 அழகா சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்காதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான். தேவன் அதுக்காக காத்திருக்கிறார். அவர் உண்மையும் நீதிமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அமைத்து தர அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அதனால பாவத்தை இன்றைக்கே போய் அறிக்கையிடுங்க ஜெபத்தில். அவர் அதை மன்னித்து உங்களுக்கான நிலைமையிலே உங்களை நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவனே, அப்பா, இந்த செய்தி நீங்கள் கேட்க உதவி செய்த அந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பாவத்தில் உலகத்துக்குள்ள காரியங்களில், உலகத்துக்குள்ள இச்சைகள், மாம்சத்துக்குரிய காரியங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யலாம். ஆனால் ஒரு விஷயம் உம்முடைய கரத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக அதை தாண்டி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எப்படி வாழ்ந்தீரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்கப்பா. ஒரு பாவம் இல்லாத ஒரு உண்மை உத்தமமான வாழ்க்கையை நாங்கள் அனைவரும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.